ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பெறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் வெளிதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேச திரு தாளம் சிலம்பும் சதங்கையும் திண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீமம் உபாஸ்மகே. வணக்கம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் மீன ராசியிலே உண்டு. இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான். அப்போது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் 1, 2, 3 ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4ஆம் பாதம் மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை. அது 4ஆம் பாதம் வரும்போது பேசுவோம். அப்போது இந்த 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் மெல்லிய வார்த்தைகளால் அதிகம் பேசக்கூடியவனாக இருப்பான். வெளித்தோற்றத்தில் மெதுவான தோற்றத்தோடு காணப்படுபவனாக இருப்பான். அகமொன்று வைத்து புறமொன்று செயல்படுபவனாக இருப்பான். ஏன்னா இந்த இடத்துல நல்ல சுப வார்த்தைகளோடு பேசிவிட்டு மறுமுனையிலே அதை பெரிய சண்டை சச்சரவு ஆகும் அளவிற்கு மறுமுனையிலே பேசிட்டு வந்துடுவான். அப்போது என்ன பேசணும், யார் சொன்னா எது சொன்னான்னு தெரியாது. பேசிட்டு சைலண்டாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பான். அந்த மாதிரி குணம் இந்த ஜாதகனிடம் உண்டு. அப்போ என்ன செய்யணும், இந்த ஜாதகன் அதிக எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பு. இந்த விஷயங்களினால் அந்த ஜாதகனுக்கு வரவேண்டிய பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நல்ல வேலைகள் இதனால் தடைபட்டு போய்விடும். ஏன்னா அவன் சும்மா இருப்பானா, இன்றைக்கெல்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். அப்போ என்ன ஆகும், பிரச்சனை ஆகும் இல்லையா? அப்போது அவன் அந்த எதிராளி இந்த ஜாதகனுக்கு உபதிரம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லலாம். இதற்கு ஏற்றது போல இந்த ஜாதகன் அதையெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டுவதாய் இது எச்சரிக்கை செய்து, ஓ ஆமாம் இப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு முன் யோசனையோடு செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நிறைய புத்தகங்களை படிப்பான். சிறந்த புலமை உள்ளவன், சிறந்த அறிவாளி, திறமைசாலி. யார்? இந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவங்க. ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் தான் என்ற அகம்பாவம் இவருக்கு உண்டு. அது வேணாம். ஏன்னா அது இருந்தால் உனக்கு ஆக வேண்டிய நல்ல செயலோ பொருளோ பொருளாதாரமோ பணமோ ஏதோ ஒன்று சிக்கலில் மாட்டிக்கொண்டு முடிச்சுக்குவீங்க. சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். இதை குறைத்து கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாழ்க்கை உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அலைபாயும் மனதை உடையவன். ஏன்னா இவன் மாதிரி பேசுகிறாரு இல்லையா, அதனால் ஏதாகுமோ என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு யோசனையில் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அப்போ என்ன செய்யணும், நீ நேர்மையாக இருந்தால் அந்த பிரச்சனையே வராது. அதனால் ஒரு சொல்லோ ஒரு செயலோ ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது உங்களது வாழ்க்கை வெற்றி முனையிலே நடப்பதாக இருக்கும். அதே போல அஞ்சா நெஞ்சன் மென்மையான தேகம் கொண்டவனாக இருப்பான். பேசுவதிலே வல்லவன். பேச்சு திறமை இந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள் தேன் போல் இனிமையாக பேசக்கூடியவராக இருப்பார். சில நேரங்களில் இரு வேடங்கள் போல் பேசுவதும் நடப்பதும் இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 3ஆம் பாதத்திலே பிறந்தவனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் என்ற விஷயத்திலே இந்த ஜாதகனிடம் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது. ஏழ்மையின் நிலைமை அதிகமாக இருக்கும். இந்த ஜாதகர் குலதெய்வம் அருளோடு இருந்தால், குற்ற உணர்வுகள் இல்லாமல் இருந்தால், நேர்மையாக இருந்தால், பொருளாதாரம் என்ற விஷயத்திலே இந்த பூ உலகில் செல்வமும் பொருளாதாரத்தோடும் நல்ல முறையிலே வாழலாம். இல்லைன்னா சிக்கல் தான். பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் ஒன்றுமே இருக்காது. ஏழ்மையான நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவான் என்று இந்த 3ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு சொல்லலாம். ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்கள், அதாவது தன் மானத்தை, தனது மரியாதையை
இந்த உலகம் போற்றும் அளவிற்கு பேச வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் நடைமுறைக்கு அது சாத்தியமாகாது. ஏன்னா பொருளாதார விஷயத்திலே இவர்கள் அந்த அளவிற்கு முன்னேற வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். அதே போல நல்ல ஒரு தேஜஸோடு காணப்படுபவனாக இருப்பான். எதிரிகள் என்பது இவருக்கு இருக்க மாட்டார்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் இந்த ஜாதகனுக்கு உண்டு. ஏதாவது ஒரு செயலோ அல்லது தொழிலோ செய்ய வேண்டும், அதிலே வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கேற்றது போல செயல்பட்டு அந்த செயலிலும் தொழிலும் வெற்றி அடைய அதிக கடினமாக உழைத்து வெற்றி பெறுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த எதனால் சொல்ல வரேன்னா, இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் என்பது கண்டாந்திர தோஷத்திலே சிக்கிவிடுகிறது. இப்போ 4ஆம் பாதம் பூரா இல்லை, கடைசியில் வரக்கூடிய 3 பாகை 5 பாகை 5 பாகைகளை கணக்கீடுகளில் முறையில் ஒருவர் ஜனனம் எடுக்குமேயானால் இந்த கண்டாந்திர தோஷத்தில் அவர் சிக்கிக்கொள்வார் என்று இந்த ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அது ஒரு முறைக்கு 2 முறை சிறந்த முறையிலே ஆராய்ந்து இது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொண்டு அதற்கேற்றது போல செயல்படுவது மிக சிறப்பானதாக இருக்கும். இப்படி ரேவதி நட்சத்திரத்திலே 4 பாதங்களில் பிறந்தவர்களும் இந்த முறையில் செயலோ அல்லது தொழிலோ இப்படி இருப்பார்கள் என்று கூறலாம். வணக்கம்.